ஒரு வரவேற்பு நடனத்தை நல்கிய நம்முடைய கல்லூரியின் மாணவியருக்கு முதலில் சொன்ன நூல் தொல்காப்பியம். அதை பலரும் அறிந்ததே. பல நூல்கள் ஏன் பல மொழிகள் தோன்றுவதற்கு முன்னரே எழுத்துக்கு இலக்கணம், எழுத்துக்கு விதிகள், அமைப்பு, சொல்லுக்கு உலகத்துல வேற எந்த ஒரு மொழிக்கும் எந்த ஒரு நூலுக்கும் கிடையாது. நிகழ்வுகள் காரணம் என்னன்னா, நாடுங்கிறது ஒரு பெரிய நிகழ்வு. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்வதற்காக எண்ணியாங்க எழுதுவோர் எண்ணிய திண்ணீராக பெறும் வள்ளுவனை வணங்கி போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய தொல்காப்பியத்தை படித்தால் தமிழ் வரலாறை தெரிந்து கொள்ளலாம். எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் மொழிக்கு இருக்கிறது. அந்த தமிழ் மொழிக்கு இருக்கும் சிறப்பினை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தொல்காப்பியத்தை படிக்க வேண்டும். திருக்குறளும் தொல்காப்பியமும் மனித வாழ்வில் இரண்டு கண்களாக பார்க்கப்படுகிறது. சற்று ஏறக்குறைய ஐயா கூறியது போல் 3000 ஆண்டுக்கு முன்பே இலக்கண செழிப்போடு ஒரு மொழி இருந்திருக்கிறது என்றால், நாம் அதற்கு முன் தொல்காப்பிற்கு பாடம் கற்றுக் கொடுத்த, பாடம் நடத்திய ஆசிரியர்களுடைய மொழி வளமை எவ்வாறு இருந்திருக்கும், அவர்களுடைய வழித்தோன்றலுடைய மொழி வளமை எவ்வாறு இருந்திருக்கும். நம் இந்தியாவில் சற்று ஏறக்குறைய 1,00,000 ஆண்டுக்கு முதல் மனித தடங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிறது. 60,000 ஆண்டுக்கு முன்பு வந்த மனிதர்களுடைய மரபணு மதுரை மண்ணில் இருக்கிறது என்று இந்த டேட்டை நாங்கள் அதற்காக நிர்ணயம் செய்தோம். அதற்காக தான் இந்த தேதியை என்று நாள் குறித்தோம். முன்பு விபோதர் ஐயா பேசும்போதும் 15 நாட்களாக எங்கள் தமிழ்துறை இதற்காக முன்னெடுப்பு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவசியாக மாணவிகள் அமர்ந்திருப்பதால் 3 எண் நம்மளை எவ்வாறு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். கோபி கலை அறிவியல் கல்லூரி என்ற 1ஆம் எண் அந்த இடம் கொடுத்தாலும், பிபிஎம் குளோபல் கல்லூரி பள்ளி திருச்சியில் 220 மாணவ மாணவிகள் ஏன் ஆண்ட வம்சங்கள் அதை தவிர்த்தார்கள் என்று பல கேள்விகள் கேட்கும்போது, தொல்காப்பியர் என்ன செய்திருக்கார் என்றால், மன்னருக்காக நான் இதை எழுதி வைக்கவில்லை, மக்களாட்சி வரும்போது மக்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக எழுதி வைத்திருக்கிறார். ஏன் மக்களாட்சி காலகட்டத்தில் நாம் தொல்காப்பியத்தின் திருக்குறளை படிக்க வேண்டும் என்றால், மீண்டும் மன்னராட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக. மன்னராட்சி எவ்வாறு வரும்? சீனாவில் ஒரு ஜனாதிபதி இருக்கிறார், ரஷ்யாவில் ஒரு ஜனாதிபதி இருக்கிறார். அவங்க உயிரோடு இருக்கிறவர்களும் அவங்க தான் ஜனாதிபதி, பெயருக்கு ஜனாதிபதி, ஆனால் ஆளுமை செய்வது மன்னராட்சி. வட கொரியாவில் ஒரு அதிபர் ஆண்டு கொண்டிருக்கிறார், பெயருக்கும் சம்பந்தமில்லை. நீங்கள் காலத்தோடு செய்யும் ஒவ்வொரு செயலும் வலிமையானதாகவும் சிறப்பானதாகவும் மாறும். செய்ய மாட்டார்கள். ஏன் செய்ய மாட்டார்கள்? நாம் செய்வதற்காக இருக்கிறோம் என்பதனால் அவர்கள் செய்யவில்லை. அந்த நாம் செய்வதற்காக இருக்கிறோம் என்ற தகுதி யார் கொடுத்தது? நம்மளுடைய தாய்மொழி கொடுத்தது. அந்த தாய்மொழி எதை கொடுத்தது? அதோடு இணைந்த செவியல் இலக்கியம் கொடுத்திருக்கிறது. அனைத்தையும் படிப்போம். அதை அடுத்த தலைமுறைக்கு அது இருக்கிற வடிவத்தோடு எடுத்துக்கொண்டு கொடுப்பது நமக்கு கடமை. அதற்காக தான் இந்த மாநாடு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வைக்காமையும் நாம் இறந்த பிறகுதான் சிலை வைப்போம், இருக்கும்போது சிலை வைக்க பழகிக்கொள்ள வேண்டும். என் தமிழ் அன்னையையும் ஒரு சேரப்படுகின்றேன் உவந்து